ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்விக்கியை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ரேட் கார்டு எவ்வளோ ஏர்னிங் பண்ணலாம், சும்மா ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஜொமேட்டோ பார்க்க போகிறோம். ஏன்னா மக்கள் அதிகமாக வந்து பார்ட் டைமில் சூஸ் பண்ணுறது வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி தான் மேக்ஸிமம் வருது. அதுக்கப்புறம் தான் ரேபிட்டோ. ஸோ நம்ம ஸ்விக்கி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து இப்போ நம்ம ஜொமேட்டோ அப்படின்றத பார்க்கலாம். ஜொமேட்டோ இதாங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்றப்ப அந்த ஸ்விக்கியில் மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஆஃப்லைன் இருக்கா, தேவைன்றப்ப ஆன்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், புக் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், புக் ஜிக்ஸ்னு. அது அங்கேயும் இருக்கும், இல்லை கீழேயும் இருக்கும் ஜுக்ஸ்னு. இங்கே பாருங்கள், கீழே இங்கே ஜிக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நாட்களில் வந்து புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பாருங்கள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்க்குறப்ப வந்து ஓப்பனில் இருக்குது. ஒரு 5 ஜிக்கு வந்து ஓப்பனில் இருக்குது, 4 ஜிக்கு வந்து ஓப்பனில் இருக்குது. 9லேருந்து 10, 9லேருந்து 10:30, 10லேருந்து 11, 11லேருந்து விடிய காத்தால விடிய காத்தால 12 மணி வரை இருக்குது. ஸோ ஒரு வேளை நான் வந்து இப்போ 9 மணிலேருந்து ஓட்டுறேன்னா, 11 மணி வரை ஓட்டுறேன்னா ஜஸ்ட் ஒரு 2 ஹவர் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், போட்டிருக்கா. 2 ஹவரில் வந்து ரூ. 250, 165 ரூ. 250 வரையும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்துடலாங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் பெட்ரோலுக்கு தான் காசு போகும். ஸோ அப்படியே பேக் வாங்க. இது நாளைக்கு வெனஸ்டே. ஒருவேளை நாளைக்கு நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னா நான் பார்ட் டைம் தான் ஓட்டுவேன். ஸோ அப்போ வந்து பாருங்கள், கீழே இறக்கணுன்னா டின்னர் இருக்கா. நான் எப்பவுமே எப்படி எங்கே புக் பண்ணுறதுன்னா, டின்னர் 7லேருந்து 11 மணி வரையும் தான் ஓட்டுவேன். 7 அப்போனா புக் பண்ணுறேன் பாருங்கள். 1, 2 மணிக்கணும், 2, 3 பாருங்கள், 4 மணி நேரம். இங்கே என்ன போட்டு பாருங்கள், 4 மணி நேரம்ல ரூ. 585 சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூ. 395லேருந்து ரூ. 585 வரையும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்றாங்க. ஆமாம், மேக்ஸிமம் எடுத்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பெட்ரோலுக்கு தான் செலவாகும், சரிங்களா. ஸோ இப்படி தான் நம்ம புக் பண்ணிக்கு நமக்கு தேவையான மாதிரி ஓட்டிக்கலாம். சரி, ஒருவேளை நம்ம 8 மணி நேரம் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் ஓட்டுவேன், காலையிலேருந்து ஒரு 11 மணி வரையும் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன்னா, மதியானம் ஓட்டலாம், 12லேருந்து ஒரு 4 மணி வரையும் ஓட்டலாம். இதோடு என்ன பண்ணலான்னா 7 மணி ஷிஃப்ட் ஓட்டலாம். ஒரு வேளை 7 மணி ஷிஃப்ட் ஓட்டினா மொத்தமாக எத்தனை மணி நேரம் வருது? 11 மணி நேரம் வருது. 11 மணி நேரத்தில் வந்து மினிமம் ரூ. 1100லேருந்து ரூ. 1600 வரையும் நம்ம வந்து சம்பாதிச்சிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எடுத்துடலாங்க, அதான் ரூ. 1500 வரையும் எடுத்துடலாம். சம்டைம்ஸ் எடுக்க முடியாது. அது ஏன்னா இப்போ ரொம்ப ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாருமே. ஸோ அதனால் வந்து ஒரு நம்ம எடுத்துடலாம், சரிங்களா. ஸோ அப்போ 8 மணி நேரம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சா எவ்வளோ நம்ம எடுக்கலான்ற? 8 மணி நேரம்னா இல்லை, 11 மணி நேரம் எவ்வளோ எடுக்கலாம்னு தெரிஞ்சிருச்சிங்களா. ஓகே, இப்போ வந்து இன்சென்டிவ் பார்க்கலாம். இந்த மோர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னா ஆஃபர்ஸ்ன்னு இருக்கும். இதுதான் இன்சென்டிவ். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்றைக்கி டியூஸ்டேக்கு ஆஃபர். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 15, ஸ்நாக்ஸுக்கு 15, லஞ்சுக்கு 25, டின்னருக்கு வந்து 50 ரூபா. இது இப்படி போட்டிருக்கே, இந்த அமௌண்ட் நம்ம கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, ஹோட்டல்லேருந்து நான் ஃபுட்டு எடுத்துட்டேன், வீட்டில் போய், அதாவது கஸ்டமர் வீட்டில் போய் நான் போய் இறக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி நான் போகிறேன். ஸோ 6 கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ரூ. 60 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு ரூ. 60னா அது ரூ. 60 ப்ளஸ் இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஒருவேளை நான் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 15 கிடைக்கும். இல்லை ஸ்நாக்ஸ்னால் அது ஒரு 15. ஒருவேளை நான் வந்து டின்னர் ஓட்டுறேன், ஈவினிங் டைமில் நான் ஓட்டுறேன், இந்த டைமிங் போட்டிருப்பேன் டின்னருக்கு வந்து 6:30லேருந்து 10:30. ஒருவேளை அந்த 6:30லேருந்து 10:30க்குள்ளே நான் வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து எனக்கு வந்து ரூ. 60 கிடச்சிருச்சு அப்படின்னா, ஒரு நிமிஷங்க, ரூ. 60 எனக்கு கிடச்சிருச்சுன்னா ப்ளஸ் இந்த ரூ. 50 வந்துடும். ப்ளஸ் இந்த ரூ. 50 வந்துச்சுன்னா மொத்தமாக எவ்வளோ வருது? ரூ. 110 எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு இல்லை. ஸோ இதுதான் இன்சென்டிவ், சரிங்களா. நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அது இல்லாமல் ப்ளஸ் இது கிடைக்கிறது தான் இது. ஆனால் இந்த டைமிங் நீங்கள் கீப் அப் பண்ணணும். அப்போ தான் இந்த 50 உங்களுக்கு வேணும்னா 6:30லேருந்து 10:30க்குள்ளே நீங்கள் அந்த ஆர்டர் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து 50 கிடைக்கும். ஒருவேளை 10:31க்கு ஒரு ஆர்டர் எடுத்தீங்கன்னா அந்த 50 கிடைக்காது. வெறும் உங்களுக்கு ஆர்டர் வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. பாருங்கள், வெனஸ்டே கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வெனஸ்டேக்கும் தேவையான விஷயங்கள் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதாங்க, இந்த ஆஃபரை பார்த்து நம்ம வந்து ஓட்டலாம். இருந்தால் உங்களுக்கு ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா. இங்கே பாருங்கள், பே அவுட். இதான் இந்த பே அவுட் டீட்டெயில்ஸ். எவ்வளோ மணி நான் லாகின் ஓட்டிருக்கேன், நான் ரொம்ப நாள் ஆச்சு, 6 மாதம் ஆகுது ஓட்டி. ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு டேட்டாஸ் இருக்காது, சரிங்களா. இப்போ தான் பாக்கெட்ன்னு இருக்கு பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அவைலபிள் லிமிட் வந்து ரூ. 15.
ரூ. 1500 குடுத்துருக்காங்க. இந்த பாக்கெட் பேலன்ஸ் எப்படின்றது 0லயே இருக்கணும். ஏன்னா வந்து ரூ. 1500 எதுக்குன்னா, இப்ப நான் ஒரு கேஷ் ஆன் டெலிவரி நான் குடுக்குறேன். ஒருத்தங்க என்கிட்ட ரூ. 500 குடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 500 எனக்கு சொந்தம் கிடையாது. இந்த ரூ. 500 வந்து நான் Zomatoக்கு குடுக்கணும். அப்ப இங்க என்ன ஆயிரும்னா, அந்த ரூ. 500 வாங்கிட்டேன்னா இங்க ரூ. 500 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ரூ. 1000 தான் இருக்கும். அப்போ அந்த ரூ. 1000க்குள்ள தான் என்னால வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபோன் வந்து என்ன ஆயிரும்னா, ஆஃப்லைனுக்கு போயிரும். ஃபோன் வந்து ஆஃப்லைனுக்கு போயிரும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு இந்த காசு வந்து சேர, சேர, சேர நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கூகுள் பே மூலமாவும், இல்லன்னா வந்து வேற எங்கேயாவது மூலமாவும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, 0 ஆக்கிடலாம். வேற எங்கேயாவதுனா, ஏர்டெல் ஷோரூம்ல போயிட்டு இந்த மாரி வந்து என்கிட்ட வந்து கேஷ் இருக்கு. நான் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஏர்டெல் ஷோரூம்ல உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ, அப்போ இங்க 0ல இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப முக்கியமா இருக்கும். சரிங்களா? ஸோ, அதாங்க. ஸோ, இவ்வளோதான் சிம்பிளு. அது மட்டும் இல்ல, என்னோட ஜோன் இதான். என்னோட ஜோன். இதான். இந்த ஜோனுக்குள்ள தான் நான் இருப்பேன். ஒருவேள இந்த ஜோன் விட்டு நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்டர் குடுத்து மறுபடியும் என்ன என்ன பண்ணிருவான்னா, உள்ள கொண்டு வந்துருவான். சரிங்களா? ஸோ, இதான் வந்து விஷயம். இப்படிதாங்க. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ, Zomatoல உங்களுக்கு சேரணும் அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ, எல்லா வேலையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது தான். ஸோ, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, அது அவங்கவங்க விருப்பம் தான். சரிங்களா? ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.